வீட்டுக்காரமா என்னங்க? என்ன இது வருஷம் தட்டி வச்ச மாதிரி ஏதோ வச்சிருக்க? என்ன இது பண்ண? மிளகாத்தூள் அரைக்க போறேங்க. அப்படியா? ஆமாங்க. மிளகாத்தூள் அரைக்கணும்னா இவ்வளவோ சேர்த்து அரைக்கணுமா? ஆமா, இதெல்லாம் சேர்த்து அரைச்சாதான் நல்லா டேஸ்டா இருக்குங்க. சரி, டேஸ்டா இருக்கும், குழம்பு நல்லா ஆமா, ருசியா இருக்கும் குழம்பு நல்லா. சரி சரி சரி. அப்பனா நம்ம மக்களுக்கும் இதெல்லாம் எவ்வளவு அளவு போடணும்னு சொல்லிடுறியா? சொல்லிடுறேங்க. சரி சொல்லுங்க. 1 கிலோ மிளகா. சரி. 1 கிலோ 1.5 கிலோ தனியா. சரி. 100 வெந்தயம். சரி. 100 மிளகு, 100 ஜீரகம். சரி. 100 மஞ்சள். சரி. 200 கிராம் கடலைப்பருப்பு. சரி. 200 கிராம் துவரம்பருப்பு. 1 கப் கருவேப்பிலை. சரி. கருவேப்பிலை என்ன காஞ்சா மாதிரி இருக்கு? இது நல்லா வறுத்து போடணும், வெறும் வாணலி வச்சு. ஏதோ வெறும் வெந்தயமும் கருவேப்பிலையும் வறுத்து போடணும். வறுத்து போட்டா நல்லா டேஸ்டா இருக்கும். இது மட்டும் தான் வறுக்கணும். இது 2 தான் வறுக்கணும். வெறும் கடாயில வறுத்து வச்சுக்கணும். ஆமா, வறுக்கணும். சரி, இப்ப போயிட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாங்க. மிளகாத்தூள் அரைச்சிட்டு வந்து எப்படி மக்கள் காமிக்கலாம். சரி. வீட்டுக்காரமா மிளகாத்தூள் அரைச்சின்னு வந்துட்டேங்க. இது என்ன குட்டி டப்பா? மஞ்சத்தூளுங்க. மிளகாத்தூளும் மஞ்சத்தூளும் எப்பயுமே கடையில வாங்க மாட்டேன், வீட்டுல அரைச்சிதான் செய்வேன். இந்த மிளகாத்தூள் பாருங்க, இந்த மணமா இருக்கு. எந்த குழம்பு வச்சாலும் மணமாவும் ருசியாவும் இருக்கும். பாருங்க மக்களே, நீங்களும் வீட்டுல மிளகாத்தூள் மஞ்சத்தூள் அரைச்சி சமையல் செய்து எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு எங்களுக்கு வீடியோல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.